செல்வங்களே! நான் கனிமொழி. ஒரு புதையல் வரைபடம் சாகசக்காரர்களை மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களுக்கு எவ்வாறு வழிநடத்துகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அல்லது உற்சாகமான இடங்களுக்கு சாலை பயணத்தில் உங்கள் குடும்பத்தை ஜிபிஎஸ் எவ்வாறு வழிநடத்துகிறது? இன்று பிரிவு சூத்திரம் என்ற மாயாஜால கருவியின் கண்கவர் உலகில் நாம் மூழ்கிக் கொண்டு இருக்கிறோம். இது தூரங்களை துல்லியமான விகிதங்களில் பிரிக்க உதவுகிறது. நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் புதையல் வேட்டையில் ஈடுபடுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மறைந்திருக்கும் புதையல்களுக்கான தூரத்தை ஒரு குறிப்பிட்ட வழியில் பிரிக்க வேண்டும். பிரிவு சூத்திரம் என்பது நிஜ உலக ஆயத்தொகுப்புக்கான வரைபட புராணம் போன்றது. நீங்கள் எங்கு செல்ல திட்டமிடுகிறீர்களோ அல்லது ஒரு மர்மத்தை முறியடிக்கிறீர்களோ, நம்மை சுற்றியுள்ள உலகில் உள்ள விகிதாச்சாரங்கள் மற்றும் விகிதங்களை புரிந்து கொள்வதற்கான திறவுகோலாக இந்த சூத்திரம் உள்ளது. எனவே இந்த கண்டுபிடிப்பு பயணத்தை தொடங்குவோம் மற்றும் பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி நிஜ வாழ்க்கையை காட்சிகளை எவ்வாறு வழிநடத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கோடு பிரிவுகளை பிரிப்பதற்கான பிரிவு சூத்திரத்தின் கருத்தை புரிந்து கொள்வீர்கள். கோட்டுப் பகுதிகளை உட்புறமாக பிரிக்கும் புள்ளிகளின் ஆயத்தொலைவுகளை கண்டறிய பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தவும். பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்துவதற்கான நிபந்தனைகளை கண்டறிந்து தொடர்புடைய சிக்கல்களை தீர்க்கவும். வடிவியல் மற்றும் இயற்பியலில் பிரிவு சூத்திரத்தின் பரந்த பயன்பாடுகளை அங்கீகரிக்கவும். முக்கிய வார்த்தைகள்: பிரிவு சூத்திரம், விகித பிரிவு, ஒருங்கிணைப்பு வடிவியல், கோலினியர் புள்ளிகள், சென்ட்ராய்டு. விண்ணப்பங்கள்: கொடுக்கப்பட்ட வரி பிரிவின் பிளவு மற்றும் முக்கோணத்தை படித்தோம். இவை இரண்டு புள்ளிகளை இணைக்கும் ஒரு கோடு பகுதியை பிரிப்பதில் உள்ள பொதுவான பிரச்சனையின் குறிப்பிட்ட நிகழ்வுகள். அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 1, ஒய் கீழ் இலக்க 1 மற்றும் அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 2, ஒய் கீழ் இலக்க 2 விகிதத்தில் எம் அரைப்புள்ளி என். ஒரு பிரிவு ஏ பி மற்றும் நேர்மறை உண்மையான எண் ஆர் கொடுக்கப்பட்டது. ஆர் அரைப்புள்ளி 1 என்ற விகிதத்தில் ஏபியை பிரிக்கும் புள்ளி பியின் ஒருங்கிணைப்பை கண்டறிய விரும்புகிறோம். இதன் பொருள் ஏபி கீழ்க்கோடு பிபி ஈடு ஆர் கீழ்க்கோடு 1 அல்லது ஏபி ஈடு ஆர் அடைப்புக்குறிக்குள் பிபி. அதாவது எக்ஸ் கழித்தல் எக்ஸ் கீழ் இலக்க 1 ஈடு ஆர் அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 2 கழித்தல் எக்ஸ்.
இதற்கு தீர்வு காணும் எக்ஸ் ஈடு அடைப்புக்குறிக்குள் ஆர் எக்ஸ் கீழ் இலக்க 2 கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு அடைப்புக்குறிக்குள் ஆர் கூட்டல் 1 தொடர் புள்ளிகள் அடைப்புக்குறிக்குள் 1. இந்த முடிவை பின்வருமாறு பொது வழக்கில் ஒரு வரியில் புள்ளிகளுக்கு பயன்படுத்தலாம். ஏ பி அரைப்புள்ளி பி பி ஈடு ஆர் அரைப்புள்ளி 1 எடுத்துக்கொண்டால் ஏ டேஷ் பி டேஷ் அரைப்புள்ளி பி டேஷ் பி டேஷ் ஈடு ஆர் அரைப்புள்ளி 1 கிடைக்கும். எனவே ஏ டேஷ் பி டேஷ் ஈடு ஆர் அடைப்புக்குறிக்குள் பி டேஷ் பி டேஷ். இவ்வாறு அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கழித்தல் எக்ஸ் கீழ் இலக்க 1 ஈடு ஆர் அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 2 கழித்தல் எக்ஸ். இது எக்ஸ் ஈடு அடைப்புக்குறிக்குள் ஆர் எக்ஸ் கீழ் இலக்க 2 கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு அடைப்புக்குறிக்குள் ஆர் கூட்டல் 1 தொடர் புள்ளிகள் பார்க்க அடைப்புக்குறிக்குள் 1. துல்லியமாக அதே வழியில் நாம் ஒய் ஈடு ஆர் ஒய் கீழ் இலக்க 2 கூட்டல் ஒய் கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு ஆர் கூட்டல் 1 கொண்டிருக்கலாம். பி ஆனது ஏ மற்றும் பி மற்றும் ஏ பி கீழ்க்கோடு பி பி ஈடு ஆருக்கு இடையில் இருந்தால் நம்மிடம் சூத்திரம் உள்ளது. பி என்பது அடைப்புக்குறிக்குள் ஆர் எக்ஸ் கீழ் இலக்க 2 கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு ஆர் கூட்டல் 1 ஆர் ஒய் கீழ் இலக்க 2 கூட்டல் ஒய் கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு ஆர் கூட்டல் 1. ஆரை எம் கீழ் இலக்க எண்ணாக எடுத்துக்கொண்டால் பிரிவு சூத்திரம் எம் எக்ஸ் கீழ் இலக்க 2 கூட்டல் என் எக்ஸ் கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு எம் கூட்டல் என் எம் ஒய் கீழ் இலக்க 2 கூட்டல் என் ஒய் கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு எம் கூட்டல் என். இது நிலையான வடிவம். உதாரணம் புள்ளிகளை அடைப்புக்குறிக்குள் 3 மற்றும் 5 மற்றும் 8 மற்றும் கழித்தல் 10 இணைக்கும் கோடு பிரிவை உள்நாட்டில் 3 அரைப்புள்ளி 2 விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆயங்களை கண்டறியவும். தீர்வு ஏ அடைப்புக்குறிக்குள் 3 5 மற்றும் பி அடைப்புக்குறிக்குள் 8 கழித்தல் 10 ஆகியவை கொடுக்கப்பட்ட புள்ளிகளாக இருக்கட்டும் மற்றும் பி அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் ஒய் புள்ளி ஏ பி என்ற கோடு பிரிவை உட்புறமாக 3 அரைப்புள்ளி 2 விகிதத்தில் பிரிக்கட்டும். பிரிவு சூத்திரத்தின்படி பி எக்ஸ் ஒய் ஈடு பி எம் எக்ஸ் கீழ் இலக்க 2 கூட்டல் என் எக்ஸ் கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு எம் கூட்டல் என் எம் ஒய் கீழ் இலக்க 2 கூட்டல் என் ஒய் கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு எம் கூட்டல் என். இங்கே எக்ஸ் கீழ் இலக்க 1 ஈடு 3 ஒய் கீழ் இலக்க 1 ஈடு 5 எக்ஸ் கீழ் இலக்க 2 ஈடு 8 ஒய் கீழ் இலக்க 2 ஈடு கழித்தல் 10 மற்றும் எம் ஈடு 3 என் ஈடு 2. எனவே பி அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் ஒய் ஈடு பி அடைப்புக்குறிக்குள் அடைப்புக்குறி 3 அடைப்புக்குறிக்குள் 8 கூட்டல் 2 அடைப்புக்குறிக்குள் 3 கீழ்க்கோடு அடைப்புக்குறிக்குள் 3 கூட்டல் 2 அடைப்புக்குறிக்குள் 3 அடைப்புக்குறி கழித்தல் 10 கூட்டல்
2 அடைப்புக்குறிக்குள் 5 கீழ்க்கோடு அடைப்புக்குறிக்குள் 3 கூட்டல் 2. ஈடு பி அடைப்புக்குறிக்குள் அடைப்புக்குறி 24 கூட்டல் 6 கீழ்க்கோடு 5 அடைப்புக்குறி கழித்தல் 30 கூட்டல் 10 கீழ்க்கோடு 5. ஈடு பி அடைப்புக்குறிக்குள் 6 கழித்தல் 4. உதாரணம் புள்ளி பி அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 4 எந்த விகிதத்தில் ஏ அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 6 மற்றும் பி அடைப்புக்குறிக்குள் 1 கழித்தல் 2 ஆகிய புள்ளிகளை உள்நாட்டில் இணைக்கும் கோடு பிரிவை பிரிக்கிறது. தீர்வு கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஏ அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 6 மற்றும் பி அடைப்புக்குறிக்குள் 1 கழித்தல் 2 பி அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 4 ஏ பி ஐ உள்புறமாக எம் அரைப்புள்ளி என் என்ற விகிதத்தில் பிரிக்கவும். பிரிவு சூத்திரத்தின்படி பி அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் ஒய் ஈடு பி அடைப்புக்குறிக்குள் எம் எக்ஸ் கீழிலக்க 2 கூட்டல் என் எக்ஸ் கீழிலக்க 1 கீழ்க்கோடு எம் கூட்டல் என் எம் ஒய் கீழிலக்க 2 கூட்டல் என் ஒய் கீழிலக்க 1 கீழ்க்கோடு எம் கூட்டல் என் ஈடு பி அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 4 தொடர்புள்ளிகள் அடைப்புக்குறிக்குள் 1. இங்கே எக்ஸ் கீழிலக்க 1 ஈடு கழித்தல் 3 ஒய் கீழிலக்க 1 ஈடு 6 எக்ஸ் கீழிலக்க 2 ஈடு 1 ஒய் கீழிலக்க 2 ஈடு கழித்தல் 2 அடைப்புக்குறிக்குள் 1 ஈட்டம் பி அடைப்புக்குறிக்குள் எம் அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் என் அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 கீழ்க்கோடு எம் கூட்டல் என் எம் அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 கூட்டல் என் அடைப்புக்குறிக்குள் 6 கீழ்க்கோடு எம் கூட்டல் என் ஈடு பி அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 4. எக்ஸ் ஆயத்தொகுப்புகளை சமன் செய்தால் நாம் பெறுகிறோம் எம் கழித்தல் 3n கீழ்க்கோடு எம் கூட்டல் n ஈடு கழித்தல் 2 அல்லது எம் கழித்தல் 3n ஈடு கழித்தல் 2m கழித்தல் 2n.
3m ஈடு n. m கீழ்க்கோடு n ஈடு 1 கீழ்க்கோடு 3. m அரைப்புள்ளி n ஈடு 1 அரைப்புள்ளி 3. எனவே P ABயை உள்நாட்டில் 1 அரைப்புள்ளி 3 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. உதாரணம்: புள்ளி P அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 3 A அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 5 மற்றும் B யுடன் இணைக்கும் கோடு பகுதியை 1 அரைப்புள்ளி 6 என்ற விகிதத்தில் பிரித்தால் B யின் ஆயங்கள் என்ன? தீர்வு: A அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 5 மற்றும் B அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க எண் 2 y கீழ் இலக்க எண் 2 ஆகியவை கொடுக்கப்பட்ட 2 புள்ளிகளாக இருக்கட்டும். கொடுக்கப்பட்ட P அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 3 ABயை 1 அரைப்புள்ளி 6 விகிதத்தில் உள்ளாக பிரிக்கிறது. பிரிவு சூத்திரத்தின்படி P அடைப்புக்குறிக்குள் m x கீழ் இலக்க 2 கூட்டல் n x கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு m கூட்டல் n m y கீழ் இலக்க 2 கூட்டல் n y கீழ் இலக்க 1 கீழ்க்கோடு m கூட்டல் n ஈடு P அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 3 P அடைப்புக்குறிக்குள் 1 அடைப்புக்குறி x கீழ் இலக்க 2 கூட்டல் 6 அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 கீழ்க்கோடு 1 கூட்டல் 6 1 அடைப்புக்குறிக்குள் y கீழ் இலக்க 2 கூட்டல் 6 அடைப்புக்குறி 5 கீழ்க்கோடு 1 கூட்டல் 6 ஈடு P அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 3. ஆயங்களை சமன் செய்தால் x கீழ் இலக்க 2 கழித்தல் 18 கீழ்க்கோடு 7 ஈடு கழித்தல் 2 x கீழ் இலக்க 2 கழித்தல் 18 ஈடு கழித்தல் 14 x கீழ் இலக்க 2 ஈடு 4 y கீழ் இலக்க 2 கூட்டல் 30 கீழ்க்கோடு 7 ஈடு 3 y கீழ் இலக்க 2 கூட்டல் 30 ஈடு 21 y கீழ் இலக்க 2 ஈடு கழித்தல் 9. எனவே B யின் ஒருங்கிணைப்பு அடைப்புக்குறிக்குள் 4 கழித்தல் 9. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரிவு சூத்திரம் புள்ளிகள்
அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழிலக்க 1, ஒய் கீழிலக்க 1 மற்றும் எக்ஸ் கீழிலக்க 2, ஒய் கீழிலக்க 2 இடையே ஒரு கோடு பகுதியை எம் அரைப்புள்ளி என் என்ற விகிதத்தில் பிரிக்க அனுமதிக்கிறது. விகிதம் ஆர் ஈடு எம் கீழ்க்கோடு என் எனில் பிரிவு சூத்திரம். இது நிலையான வடிவமாகும். உள்பிரிவுக்கு எக்ஸ் ஆய ஈடு அடைப்புக்குறிக்குள் எம் எக்ஸ் கீழிலக்க 2 கூட்டல் என் எக்ஸ் கீழிலக்க 1 கீழ்க்கோடு அடைப்புக்குறிக்குள் எம் கூட்டல் என் ஒய் ஆய ஈடு அடைப்புக்குறிக்குள் எம் ஒய் கீழிலக்க 2 கூட்டல் என் ஒய் கீழிலக்க 1 கீழ்க்கோடு அடைப்புக்குறிக்குள் எம் கூட்டல் என் சூத்திரம். புள்ளிகள் ஒரு நேர்கோட்டில் கோலினியர் இருக்கும்போது மட்டுமே பிரிவு சூத்திரம் செல்லுபடியாகும்.